முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ரோஜா விழுதல்களை போல் மாறாத வாசம் அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து தந்தோம் கண்ணுக்கு கண்ணாகி ஒன்றாக வளர்ந்து வந்தோம் அன்புக்கு அன்பாகி. ரோஜா விழுதல்களை போல் மாறாத வாசம் அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாகி அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகி ஒன்றாக வளர்ந்து வந்தோம் அன்புக்கு அன்பாகி முத்துக்கு முத்தாகி சொத்துக்கு சொத்தாகி. இந்த தர்ம பத்தினியை பார்த்து இப்படி சொல்லலாமா? குடும்பத்தின் பத்து வழக்கு என் மனைவி அவளா அவளா நாட்டுக்கே தெய்வமடா என் மனைவி. அப்பொழுது மைத்தூர் எல்லாத்தையும் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு இந்த கையால எவ்வளவு கஷ்டப்பட்டு பகவதோவியா சமைச்சு போட்டுனே. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? நான் சமைச்சு போட்டுட்டு நீ தூக்க வருதுன்னு சொன்னாரு. சரி உள்ள பஞ்சல படுங்க மைத்தூர்னு சொன்னேன். இல்லாட்டி சற்று நேரம் உங்க மட்டு மீது நான் படுத்து கொள்ளுன்னு சொன்னாரு. சரி இவன் சொன்னான். ஆமா என்னதான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தா என் மடியும் சொல்லிட்டு பெற்றெடுத்த பிள்ளை போல எடுத்திருக்கின்றாளே என் மனைவி. என் வயிற்று திருமணம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மடிமேலதான் படுக்க வச்சேன். நீ எனக்கு தூக்க வர முன்னாடி 3 கேள்வி உங்களை கேட்கிறேன். 3 கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாரு. யாரு?
அவர் தாங்க என் தம்பி கேட்டான். என் மைத்துனர். ஐயோ, ஐயோ, என்ன ஒரு மரியாதையா பேசுறா பாரு. என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பணிவு. நான் வாய் தரங்க மாட்டேன். நான் பேசுறேன் எனக்கு அதனால என்னோட மைத்துனர் கேள்வி கேட்கறான்னு சொல்லி பதில் சொல்லணும்னு சொன்னேங்க. அண்ணி நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்கு, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரைல அண்ணன் மட்டும் தான் சவாரி செய்யணுமா? யா நான் செய்யக்கூடாதுன்னு கேட்டாரு. அப்படிதான் சொல்லிட்டு அமைதியா இருக்குங்க. கேள்வி என்ன தெரியுமா கேட்டாரு? என்ன கேட்டா? அண்ணி நம்ம அரண்மனையில உங்களுக்காக ஆசை ஆசையா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறேன். ஆமா, தங்க தட்டுங்க. தங்க தட்டு. அந்த தங்க தட்டுல அண்ணன் படம் தான் சாப்பிடணுமா? சாப்பிட கூடாதுன்னு கேக்குறாங்க. என்ன பார்த்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. என்ன கேட்டா? மூன்றாவது செத்துலான்னு தோணுச்சுங்க. நீ இருந்தால் நானும் உன்னுடனே இறந்து விடுவேன். என்ன கேட்டா அந்த படுபாவி? கேட்டா அண்ணி அரண்மனையில நீங்களும் அண்ணனும் படுக்கிறீங்களா பஞ்சன மெத்தை? ஆமா. அந்த பஞ்சன மெத்தையில யாரு படுக்கிற முதல்ல கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், மைத்துனர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே தான் படுக்கிறோம்னு சொன்னேங்க. சரி அண்ணன் கானகத்துக்கு போயிட்டாரு. கானகத்துக்கு போன இடத்துல செத்துட்டாருன்னா அந்த பஞ்சனமத்துல நீங்க மட்டும் தானே படுப்பீங்க. அண்ணன் மட்டும் தான் உங்க கூட படுக்கணுமா? நான் படுக்க கூடாது. அன்னை போல அல்லவா என் மனைவி? நல்லவர் தானா? வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறீங்க. அந்த பாலில் துளி விஷம் இருப்பதை இதுதான் அயல் நாட்டுக்கு சென்று படித்தாயா? எப்படி காதலிக்க வேண்டும், அண்ணி எப்படி கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. வார்த்தை கேட்டு என் கண் முன்பே பார்த்து விட்டு இனிமேல் நீ எனக்கு தம்பியே கிடையாது, நானும் உனக்கு அண்ணனும் கிடையாது. தவறு செய்தவன் தண்டனை இந்த படுபாவை என் மனைவியை எடுத்து விட்டார். இனிமேல் இவனுக்கு தம்பியே கிடையாது, இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இல்ல. நான் என்ன கேட்டேன், ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன். என்ன கேட்டுருந்தா கூட நான் அவனை வச்சு நம்ம என்ன பண்றது சொல்லி தானே ஒரு முத்தம் கேட்டேன். அது கிரிட்டியா தக்காத்தியா யாருக்கிட்ட இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. இப்ப கூட அண்ணி பார்த்து ஒரே ஒரு முத்தடா அல்லது பேயா சரி சரி. ஆமா ஏண்டா ஒரே ஒரு சந்தேகம் கேட்டுக்கேன்.
இவன் ஆம்பளையா பொட்டியா? ஆம்பளையா பொட்டியா? தெரியல எங்களையா சொல்றேன். நல்லா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்குது. நியாயாதிபதி சொன்ன பொய்ய சொன்னேன். என்ன வாய் நாங்க போ. சரி விடு, அதெல்லாம் விடு. இப்ப டீலே வேற புரியுதா? அவன் மொத்தம் தருவானா தர மாட்டானா? அவன் ஆம்பளையா பொட்டியா? அவ்வளவுதான். நான் என்பதை உன்னிடம் நான் கேட்க மாட்டேன். ஒரு முத்தம் கேட்டனே. இப்ப கூட இந்த ஊருக்கு சிட்டிக்கு தட்டி ஒரு ஆம்பளை கூட எத்தனை ஆம்பளை ஆப்பிள் அடிக்கிறா? நீனா பெரிய மன்மதன் நினைப்பா? மன்மதன் குத்து நடத்தாங்க. இவன் ஆம்பளையா? இவன் ஆம்பளையா பொட்டியா? இல்ல என்ன முக்கியம் பேக்கல இஸ்து கடாச்சிட்டாங்க. மோத்தா உண்மை என்னையா இந்த நாட்டு மண்ணு அவருக்கு வாக்குப்பட்டு சரி இரு ஒரே ஒரு நாடு நாடு பெட்டிக்கார முதல்ல பாரு, நோட் பண்ணிக்க. முருகன் நீங்க பாரு, நீங்க பாரு, எல்லாம் இங்க பாருங்க. இது வாய் எப்படி இந்த வாயை வச்சு எனக்கு முத்தம் தர மாட்டேன். எனக்கு தர மாட்டேன். இந்த வாயில முத்தம் தரத்துக்கு நானா இச்ச வாயா? உன்னை யாரா கேட்டாங்க? ஆமா ராமராஜ் வருவார் பாருமா. ஆம்பளை வந்து நின்று போட்டே அந்த உள்ள ஆம்பளை தானே நீ? குத்தாமி வாடகை நிர்வாணமா மேல வாழ்வாடோ காலையில போற வண்டியில மாட்டி சாவாடு சொல்லு அப்படி சொல்லு. இதுக்கப்புறம் நாட்டுக்கு கிடையாதுங்க. இப்ப ரொம்ப நாலு பேர் வந்து குத்துக்கலாம். உன்ன போல தேவடால பாத்து அம்மா நான் பச்சை தேவடால நானு பச்சை தேவடால தெரியுமா? எனக்கு முன்னாடி பிள்ளை கட்டு
வந்திருக்கிறேன். இந்த நாட்டை நீண்ட நாட்களாக இருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணமே நீதானா? நானேதான். நாங்கள் செய்த சூழ்ச்சி இது. எல்லாம் தெரிகிறது. அம்மா தாயே அப்பா தாயன்னு பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் நாய்தான். உனக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உணவு கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்தாரே என்னுடைய தந்தை. அவருக்கு துரோகம் செய்ய மாட்டான். கஞ்சிக்கே வழியில்லாமல் வந்தவன்தான் நீ கூறுவது உண்மைதான். ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல் வாழ வழி இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஓடி வந்தான். இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் வாழ வைக்க வேண்டும் என்று உனக்கு பதவி கொடுத்தாரே. மாபெரும் மணிமுடி சூட்டு விழா அவர் சொல்லவில்லையே. ஆனா அமைச்சர் கரத்தாலே மணிமுடி சூட்ட எனக்கு தகுதி இல்லையா? அமைச்சர் இல்லையா? இல்லையா? எதில தான் குறையாக இருந்தேன். இல்லை, அவருக்கு ஆண்மை இல்லையா? வேலைக்காரனா என்று சொல்லலாம் மன்ன. ஏய் சொல்லலாமா? என்னங்க தங்கை என்னை பார்த்து விட்டாக்கா செருப்பு. என்னங்க நான் புறப்பட்டு வரேங்க. நான் போகட்டுமா? நான் போறேங்க. இல்ல எனக்கு வேலை இருக்குங்க. அவன் கூப்பிடுவாங்க ஒரு பையன். ஐயோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. சின்னம் சிறுமலை தேன் குடும்பம் குடும்பத்தையே கலைத்து விட்டாரு படுபாவி. இறைவா, அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான்.
எந்த பெண்களே பார்க்க கூடாது நீ. உன் இரு பார்வைகளை அழிக்க ஐயோ ஆடியாத்த பசங்க ஏ பாஸ்டி இறைவா! தாயே, என்னை 10 மாதம் சுமந்து பற்பல இன்னல்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வமே, நீங்கள் மட்டும் இருந்திருந்தா என் அன்பு மகனுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா? என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அன்பு அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. எனக்கு பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா? இறைவா, இறைவா! இது கண்ணீரின் கதையோ, இது கண்ணீரின் கதையோ, இல்லை காலத்தின் சதியோ, பாராதோ இந்த வேதனை, தீராதோ இந்த சோதனை, வாழ்ந்த வாழ்க்கை போலவே பாடும் காலம் ஆனதே. அடவா! ஆத்து வெள்ளம் போனா அணைகள் போட முடியுமா? ஐயோ! ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? காற்று மழையும் சேர்ந்து வந்தா கரைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? நான் வாழ்வதா சாவதா? வாழ்வதா சாவதா? வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடும் காலம் ஆனதே. இது கண்ணீரின் கதையோ, வெள்ளை காலத்தில் சதியோ. அண்ணவா, இறைவா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசங்களை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என்னுடைய பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா?
இரு கண்கள் விழுந்து நான் எங்கு செல்வேன், எங்கு சென்று வாழ்வேன்? அடவா, ஆணாக பிறந்த எனக்கு எந்த நிலை என்றால் என் தங்கச்சி இந்த படுபாவிங்க என்ன சித்திரவதை செய்தார்களோ, என் தங்கச்சி முத்தழகு எங்க இருக்காளோ? எங்க முத்தழகு, நீ எங்கம்மா இருக்க? உன்னை தேடி வரம்மா, உடைய அண்ணன் உன்னை தேடி வரம்மா. தங்கா முத்தழகு.